நம்மள மெஜாரிட்டி ஆஃப் மென் பண்ணுற 5 விஷயத்தை ஸ்டாப் பண்ணால் நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை ட்ரிபிள் மடங்கு பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பூஸ்ட் பண்ணுறதுனால நம்ம நினச்ச லைஃப், நம்ம நினச்ச ஃபிசிக், நம்ம நினச்ச ட்ரீம் கார், நம்ம நினச்ச விமன் எல்லாத்தையுமே அடையலாம். ஸோ அது என்னென்ன விஷயம், அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி எப்படி நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் சொல்கிறேன், இந்த ஃபாலோவிங் 5 விஷயம் தான் உங்களோட மோட்டிவேஷனை வச்சு தான் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் முடிக்கலாம். உங்கள் மோட்டிவேஷனையும் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவலையும் இதுதான் ஒரு மேன்ஸ், ஒரு நம்மளை மாதிரி ஒரு மென்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான 2 விஷயம் இதுதான். இந்த ரெண்டையுமே நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயம் தான் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அது என்னென்ன, அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அது எப்படி நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணி நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் மோட்டிவேஷனை பூஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா லூசிங். நம்மள மெஜாரிட்டி ஆஃப் மென் லூசிங்கோட பழகிட்டோம். இட்ஸ் ஓகே, நான் இதில் தோத்துட்டேன் அப்படின்னு லூசிங்கோட பழகி நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் மோட்டிவேஷனை நம்மளை அறியாமலே நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களையே லூசிங் பண்ணிட்டீங்க. யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப். உனக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட் என்ன நினைக்கிறோம், நம்ம நினச்ச லைஃப் அடைய போகிறோம், நம்ம வேர்ல்டு ட்ராவல் பண்ண போகிறோம், நினச்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம அந்த மாதிரி ஒரு மேன் ஆக போகிறோங்கிற ஒரு பார்ட் நினச்சிட்டு இருக்கப்போ உனக்குள்ளே இருக்கிற இன்னொரு பார்ட், இல்லை எனக்கு தெரியும், நீ பொய் சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன், அந்த மாதிரி உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இன்னொரு பார்ட் இருக்கும். ஏன்னா நீ சொன்ன எதையுமே செய்கிறதில்ல, நீ எல்லாத்துலேயுமே லூசிங் ஆகிட்டு இருக்க, எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிவிட்டு இதை சொல்லி நான் இன்னைக்கு 3 டாஸ்க் இருக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அதை பண்ணாமல் விட்டுருவோம். அப்படி நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் நம்மளே லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்குள்ள நீங்களே சாரி கேட்டுக்கணும். உங்களுக்குள்ள அதாவது அந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்க, சாரி ஹரி, நான் ரொம்பவே உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நிறைய விஷயம் சொல்லி பண்ணாம விட்டுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண போகிறதில்ல, இனிமேல் உனக்கு பொய் சொல்ல போகிறதில்ல, இனிமேல் சொல்கிற விஷயத்த நான் முடிக்க போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வின்னர்ஸாக தான் இனிமேல் இருக்க போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ப்ராமிஸ், ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட இந்த லூசிங் செல்ஃப்லேருந்து வெளியே வரலாம். செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, you gotta create tasks for every day. உங்களுக்கு நீங்களே 3 to 5 tasks கிரியேட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், 10 minutes புக் ரீட் பண்ணணும், ஜிம் போகணும், இந்த மாதிரி டாஸ்க் க்ரியேட் பண்ணி அந்த சின்ன சின்ன டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த லூசிங் ஜோன்லேருந்து வின்னிங் ஜோனுக்கு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் மூவ் பண்ணுறதுனால உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் ரொம்பவே ஹை ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகணும், இந்த மாதிரி கூட இல்லாமல் சின்ன சின்ன விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட கம்ப்ளீட் பண்ணி உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் ரொம்பவே பூஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர், பீஸா, ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. உன்னோட மசில்ஸ் தான் நீ லூஸ் பண்ணுவேன், உன்னோட ஃபேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், மசில்ஸ் லாஸ் ஆகிட்டே இருக்கும். நீ எப்படி ஒரு மேனாக இருக்க முடியும் நீ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா? அதெல்லாம் லூசர்ஸ்க்கானது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அந்த காலத்தில் நல்லா நேச்சுரல் ஃபுட்ஸ் சாப்பிட்டு அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இங்கே எப்படி ப்ராசஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு பூஸ்டே இல்லாமல் நம்ம வாட்டுக்கு இருக்கோம். நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணிவிட்டு நமக்குன்னு ட்ரீம்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குது. ஸோ instead of eating like that junk foods, you can eat eggs சாப்பிடலாம், plenty of eggs சாப்பிடலாம், butter சாப்பிடலாம், chicken சாப்பிடலாம்,
இந்த மாதிரி நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்பர் 3 என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ஸ்லீப். யூ நீட் ஸ்லீப் ஃபார் பூஸ்ட் யுவர் டெஸ்டோஸ்டெரான் லெவல். யூ நீட் டு ஸ்லீப் டு பூஸ்ட் யுவர் டெஸ்டோஸ்டெரான் லெவல். நான் இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு தூங்குறீங்கன்னா அன்னைக்கு டேயில் உங்களுக்கு எந்த எனர்ஜியுமே இருக்காது, ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க, எந்த விஷயத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. 6 ஹவர்ஸ் தூங்குனீங்கன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எந்த மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல். ஸோ 6 ஹவர்ஸ் இல்லாமல் 7 ஹவர்ஸில் மேபி கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், சின்ன சின்ன விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் 8 ஹவர்ஸ் ஸ்லீப், தட் இஸ் த பெஸ்ட் டைமிங் ஃபார் ஸ்லீப். 8 ஹவர்ஸ் ஸ்லீப் தூங்கினா உங்களுக்கு கம்ப்ளீட் எனர்ஜி இருக்கும், கம்ப்ளீட் மோட்டிவேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்பவே பூஸ்டிங்காக இருக்கும். உங்களோட ஸ்லீப் ஸ்கெட்யூல் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்லியாக வேக்கப் பண்ணணும். இப்போ நீங்கள் நைட்டு லேட்டாக தூங்க போகிறீங்க, காலையில் ஏர்லியாக வேக்கப் பண்ணிங்கன்னா ஒரு 7 to 8 PM உங்களுக்கு ரொம்பவே டயர்டாகிடுவீங்க, எந்த விஷயம் பண்ண முடியாமல். அப்பவுமே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே டைம் கிடைக்கும். காலையில் இப்போ 9 PM தூங்கிட்டீங்கன்னா காலையில் 6 PM 5 PM கூட இருந்துச்சாலே அதுவே உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தூங்குறதுக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் அப்படியே தான் இருக்கும், ஏறவே ஏறாது. இப்போ மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங், உங்கள் பாடி என்ன நினைக்குன்னா நிறைய லைஃப்ஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய உயிர்களை உருவாக்கணும்னு நினைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மேல் அப்படி நினைக்கும்போது நீங்கள் டெய்லியும் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு பாத்ரூமில் உட்காந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக ஓகே நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, உயிர்கள் உருவாக்கிட்டு இருக்குன்னு நினச்சி அப்போ உங்கள் லைஃப் கரெக்டான இதில் இருக்குதுன்னு உங்கள் பாடி நினச்சிடும். உங்கள் பாடி அண்ட் மைண்ட் திங்க் பண்ணிவிட்டு எதுவுமே உங்களுக்கு பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அதை நினச்சிப்போம். இப்போ நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பாடி தெரியும் இப்போ நம்ம சரியான இடத்துல இல்லை, நமக்கான ஃபீமேல் நம்ம கூட இல்லை, நம்ம லைஃப் இங்கே இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த அன்லிமிட்டெட் மோட்டிவேஷன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் லெவலை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நினச்ச லைஃப்பை ரியல் லைஃப்பில் அடையலாம். நம்பர் 5 லாஸ்ட் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் பூஸ்ட் யுவர் மோட்டிவேஷன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் லெவல் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் விளாட்றத நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். வீடியோ கேம்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் டோபமைனை கொடுக்கும். அது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி கிடைக்கிற டோபமைன் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணி ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ள கிடைக்கிற டோபமைனோட உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் ரியல் லைஃப்பில் எந்த விஷயமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்கள் ரியல் லைஃப்பில் அந்த டோபமைன் இதை விட உங்களுக்கு கேமில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ரியல் லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ண விடாது. ஏன்னா அந்த டோபமைன் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாமல் வீடியோ கேம்ஸ் உங்களை அப்படியே உங்கள் லைஃப்பில் உட்கார வச்சு. ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்த ஸ்டாப் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். Subscribe for more videos like this for men.